இந்த வீக்கெண்ட் நான் என்ன ப்ளவுஸில் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? ஆரி ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நிறைய கிளாத் டேமேஜஸ் வர சான்சஸ் இருக்குது. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சாரியில் இருக்க அன்னப்பறவை வந்துட்டு ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில் மட்டும் கேட்டிருந்தாங்க. கொடுத்தவங்க வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்னால எனக்கு பீட் ஒர்க்லாம் வேண்டாம், சிம்பிளாக த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி கொடுங்க, கலர்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம், சாரியில் இருக்க கலர் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேசிக் மார்க்கிங் பண்ணிவிட்டு நான் ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே நம்ம ஒர்க் பண்ணும்போது 3 to 4 லைன்ஸ் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஆரி ஒர்க் பண்ணும்போது ஸ்டிச்சிங் பர்பஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே பார்க்க ஃபினிஷிங்குமே நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஜரி த்ரெட்டில் நான் ஒரு 3 லைன்ஸ் டல் கோல்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி 3 லைன் ஸ்டிச் பண்ணுறேன். ஜரி த்ரெட் ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு செகண்ட் லைன் அது ரொம்ப ஒட்டி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அதை பார்க்க நீட்டாக இருக்கும். இடையில ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ நான் 3 லைன்ஸ் ஆஃப் ஜரி முடிச்சுட்டு இப்போ சில்க் த்ரெட் எடுத்துட்டேன். சில்க் த்ரெட் எப்போவுமே நம்ம 2 லைன்ஸ், அதாவது 2 த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்துட்டு 2 சில்க் த்ரெட் எடுத்துட்டு அதை வச்சு செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இது ஒரு 2 to 3 லைன்ஸ் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி 2 லைன்ஸ் போட்டிருந்தேன் ஸ்லீவ்ஸில். ஸோ 2 லைன்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட் நான் சாரீ கலர்லேயே எடுத்துகிட்டு 2 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த அன்னப்பறவையை நான் ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ட்ரேசிங்க்கு நான் யூஸ் பண்ண அப்ளிகேஷன் வந்து பேப்பர் காப்பி. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதை அட்டாச் பண்ணுறேன் எங்கேயாச்சும். பேப்பர் காப்பிங்கிற அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி மொபைலை கிளாத்துக்கு கீழே வச்சு நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுறக்கு நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்கிறேன். ஒரு சில்க் த்ரெட், ஜரி த்ரெட் ஒன்று, ப்ளூ கலர், அதாவது சாரீ கலர்லேயே ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சென்டரில் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. த்ரெட்டில் இது 3 மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நீடில் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கான நீடில், சில்க் த்ரெட், ஜரி த்ரெட் எல்லாமே இந்த சேம் நீடில்லே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கிளாஸ் மார்க்கிங் பென்சில், அப்சராவோட கிளாஸ் மார்க்கிங் பென்சில் ஒயிட் கலர் ஒன்று எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மாதிரி டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து சில்க் த்ரெட்டை நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். மோட்டிவ் எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து தாம்பூர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் நான் வந்து இந்த கம்ப்ளீட் டிசைனுமே பண்ண போகிறேன். தாம்பூர் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லை, செயின் ஸ்டிச்சை ஆல் ஓவர் த டிசைன் வந்து ஒரே லைனில் கொடுக்கறது தான் வந்து தாம்பூர் ஸ்டிச்சு. இப்போ நான் போட்டிருக்க டிசைன் அவுட்லைனில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் மாதிரி சின்னதாக கொடுத்துக்கிறேன். நீங்கள் பார்டர் எட்ஜில் எவ்வளோ பெரிய செயின் ஸ்டிச் கொடுத்தாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் டிசைனில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா தான் டிசைன் வந்து பார்க்க உங்களுக்கு நீங்கள் லைக் போட்டிருக்க எக்ஸாக்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கவும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து இல்லைனா ரொம்ப லூஸ் விட்டு அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஃப்ரேமில் கிளாத்தை நீட்டாக அழகாக டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் ரொம்ப போட்டு த்ரெட்டை இழுக்காமல் அழகாக ஃப்ளோவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் தான் இந்த டிசைன் வந்து ஷேப் எக்ஸாக்டாக வரும். அப்படிலாம் நீங்கள் இழுத்து டைட்டாக போட்டு செயின் ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா டிசைன் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கொனையாக போயிடும். உங்களுக்கு வந்து அழகான கரெக்டான நீங்கள் போட்ட ஷேப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்காது. இப்போ நான் ஓவரால் ஃபுல்லாக இதே மாதிரி செயின் ஸ்டிச் வச்சு ஃபுல் பறவையுமே நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சென்டரில் மட்டும் லைட்டாக ஒரு சாரீ ப்ளவுஸ் கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப கொஞ்சம் கலர் வேரியேஷன் காமிக்கிறதுக்காக, ஃபுல்லாக சேம் கலரில் இருக்க வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் சென்டரில் மட்டும் டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட் வச்சு நோஸ், நெக் அண்டு ஹெட் பார்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் தாம்பூர் ஸ்டிச் அண்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சும் போட்டிருக்கேன். அந்த பெரிய விங்ஸ் மாதிரி இருக்கிற பிளேஸில் பார்த்திங்கன்னா நான் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். குட்டி ஃபெதர்ஸ் இருக்கிற இடத்துல நான் ஃபுல்லாக தாம்பூர் ஸ்டிச், அந்த லீஃப் ஃபில்லிங்கை தவிர மற்ற எல்லாமே தாம்பூர் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பறவையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நோஸ் அண்ட் ஐஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதோட ஷேப் மாறிடுச்சுன்னா நம்மளோட ஓவரால் லுக்கே நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே ஐஸ், நோஸ், இந்த ஹெட் பார்ட் எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் லைக் இவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கு இது ரொம்ப வர்த்தான ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஒரு சில கிளாத்தஸ் வந்து டேமேஜஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இதை எப்படி இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது
பண்ணுறதுன்ற டிப்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அழகாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. பட் நம்ம பயந்துருவோம் இதை எடுத்ததும் ஃப்ரேம்லேருந்து எடுத்ததும் என்னடான்னு சொல்லி. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே சரியாயிடும். அதாவது த்ரெட் எல்லாம் ஒரே சைடாக போய் சேர்ந்துருக்கும். இன்னொரு சைடு த்ரெட் இல்லாமல் பார்க்க ஹோல் விழுந்த மாதிரி இருக்கும். எந்த சைடு த்ரெட் ஓவர்லோட் ஆயிருக்கோ அந்த சைட்லேருந்து டுவர்ட்ஸ் அந்த எம்டி ஸ்பேஸ்க்கு அந்த டைரெக்ஷனில் நீங்கள் வந்து புல் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு நீட்டாக செட் ஆகிடும். பாருங்கள், எனக்கு இதில் நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பறவை டிசைன் ரிப்ளிகேட் பண்ணுறதுல இன்னொரு டிப்புமே இருக்குது. அதையுமே கரெக்டாக பண்ணணும். எப்போவுமே ஒரே ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி 2 ஸ்லீவ்ஸ்க்கும் ஒர்க் பண்ணக்கூடாது. எப்போவுமே இந்த பேர்ட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் போடணும். அதாவது ஒன்று ரைட் ஹேண்டுக்கும் ஒன்று லெஃப்ட் ஹேண்டுக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பேர்டோட ஃபேஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இவங்க நெக்கில் ரொம்ப ஒர்க்கெல்லாம் வேண்டாம், சும்மா 2 லைன் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஜரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நெக்கில் 2-3 செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு வந்தேன். இதை வந்து அவங்களே ஸ்டிச் பண்ணிக்கிறனால அவங்களுக்கு அதை நீட்டாக பேக் பண்ணி நம்ம ரிட்டன் சென்ட் பண்ணிட்டோம். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக நான் என்ன ஒர்க் பண்ணுறேனோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாய்.